உங்கள் அனைவரையும் சந்தித்தமைக்கு உலக மகளிர் தின விழா அதை சிறப்பாக கௌரவப்படுத்தணும். இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு உறவுகளையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தாய் தமிழ் உறவுகள் எவ்வளவு ஒரு கடினமான வாழ்வியலை கடந்த காலம் முதல் இந்த நொடிப்பொழுது வரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த நிகழ்வுகளுக்கு நமது அரசு பல வகையான சட்டங்களை திட்டங்களாக அமைத்து அரசு பணியாளர்களும் அரசியல் பணியாளர்களும் நம்முடைய வாழ்க்கையை பல கோணங்களில் திட்டமிட்டு பல சட்டங்கள் இயற்றப்பட்டு பெண்மையை பாதுகாக்க வேண்டும், அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களுடைய உழைப்பும் அவருடைய உன்னதமான செயல்பாடுகளும் இந்த பூமியில் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று பல கனவுகளோடு கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நொடிப்பொழுது வரை பெரும்பாலான சகோதரிகள் அல்ல, ஒரு சில சகோதரிகள் எங்களுக்கு உரிமை கிடைத்து விட்டது, நாங்கள் சம உரிமை அடைந்து விட்டோம், நாங்கள் அனைத்து துறையிலும் மிக வலிமையாக இருக்கின்றோம், நாங்கள் உலகம் கடந்து வானுயர்ந்து பறக்கின்றோம் என்று மமதையுடன் தலை கணத்துடன் பெண்மை என்பது ஒரு மாபெரும் பயத்துக்கு சமமானது என்று மறந்து விடுகிறார்கள். பெண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பொக்கிஷம் என்பதை மறந்து விடுகிறார்கள். பெண்மை என்பது இந்த தேசத்தின் மிகப்பெரிய அடையாளம் என்பதை மறந்து விடுகிறார்கள். பெண்மை என்பது உழைப்பிற்கோ ஒரு ஆணின் போக வாழ்வியல் சுகத்திற்காகவோ அல்ல, இந்த பூமியில் பெற்றுக் கொடுக்கும் குழந்தையின் ஒரு தெய்வ திரு உறவு என்பதை மறந்து விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெண்மையின் உழைப்பிலும் உன்னதத்திலும் மிக சிறந்த ஆற்றலிலும் இந்த பூமியில் பெற்றுக் கொடுக்கும் குழந்தையை சிறப்பாக வளர்த்தெடுத்து இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு குழந்தையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆணும் பெண்ணும் தவறுவதை இந்த தேசத்தின் துரோகம் என்று நான் பதிவு செய்கின்றேன். நாட்டின் பிரச்சனைக்காகவோ பிறரை இழிவுபடுத்துவதற்காகவோ சட்டத்தை மீறிய குற்றங்கள் செய்வது அல்ல, அது இயல்பாகவே மனித உறவுகளுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். ஆனால் ஒரு தாயும் தந்தையும் தான் பெற்றெடுக்கும் குழந்தையை இந்த மண்ணிற்காகவும் இந்த மண்ணினுடைய சட்டத்திட்டத்திற்காகவும் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு அழகிய குழந்தையை அன்பாக பாதுகாத்து கல்வியிலும் ஆற்றலிலும் ஒழுக்க நெறிகளிலும் பண்பிலும் பழக்க வழக்கங்களில் மேன்மையாக எடுத்து கொடுக்க வேண்டும். கடமையாக அதை ஒரு மிகப்பெரிய உன்னதமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை வளர்த்து கொடுப்பதில் தவறினால் அதுவே தேச துரோகம். அதை மறந்து விடுகிறார்கள் இப்பொழுது ஒரு சில சகோதரிகள். காரணம், நாங்கள் வளர்ந்து விட்டோம், உடை சுதந்திரம் வேண்டும், எந்த வகையான உடை அணிய வேண்டும் என்பதில் மருத்துவம் உள்ளது, மகத்துவமும் உள்ளது. பேச்சுரிமை வேண்டும், எந்த வகையான பேச்சை நாம் நம் சமுதாயத்திலும் இல்லத்திலும் பேச வேண்டும் என்று தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நடைபயில வேண்டும், எவ்வாறு பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையை சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் என்பது இந்த மண்ணின் மிகப்பெரிய மகத்துவமான ஒன்று. இது இறைவனுடைய திட்டம். இந்த வாழ்வியலுக்குள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அதை அழகாக உன்னதமாக புரிந்து கொண்டு வாழ்வதே பெண்களுக்கு மிகப்பெரிய கடமை. ஆண் என்பது அந்த குடும்பத்தில் ஒரு பாதுகாவலன், ஒரு உழைப்பாளி. பெண்மை என்பது அப்படி அல்ல. அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் பல திட்டங்கள், பல கண்ணோட்டங்கள், பல சிந்தனைகளோடாக கட்டி அமைத்து ஒரு வரையறைக்குள் அழகாக பேணி பாதுகாத்து அன்பை ஊட்டி, உணவை ஊட்டி, உறவை ஊட்டி பல வகையான நிகழ்வுகளை கொடுக்கும் பெண்மைக்கு அவ்வளவு ஒரு பொறுப்புகளும் பொக்கிஷமும் உள்ளது என்று ஒரு சில உறவுகள் அதை மறந்து விடுகிறார்கள். காரணம், நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம் என்ற அந்த கணத்துடன் அவர்கள் மிகப்பெரிய பொக்கிஷமானவர்கள் என்று மறந்து விடுகிறார்கள். ஆகவே பெண்மை என்பது மிக சிறப்பு. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தெளிவு, உங்களுடைய படைப்புகள் என்றும் மேலோங்கி உள்ளது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை என் தாய் தமிழ் உறவுகளாகிய அன்பு சகோதரிகளுக்கு உள்ளது என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மகளிர் தின
வாழ்த்துக்களை. மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம், மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்க அமைப்பு மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டுள்ளது. நீங்கள் அனைவரும் சாதனையாளர்கள். இந்த சாதனையை அடைந்து விட்டோம். பல சாதனைகளும் பல திட்டங்களும் பல விருதுகளுக்கு உரிமையாளர்களாக வருகை தந்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அடுத்ததாக இந்த விருது பெறக்கூடிய உறவுகள், சாதனை படைத்த உறவுகள், இது உங்களுடைய ஆற்றலாக மட்டுமில்லாமல் இந்த ஆற்றலை உங்களுடைய குழந்தை ஊடாகவும் உங்களுடைய உறவு ஊடாகவும் நீங்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பானவர்களுக்கும் அதை எடுத்து கூறி அவர்களை செயல்பட வைத்து அவர்களை ஆக்கப்பூர்வமாக நமது தேசத்தில் வளர்த்தெடுத்து உலகமே நமது தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்பாற்றலாக நீங்கள் ஆசானாக நடைபெற வேண்டும். அதுவே நீங்கள் செய்யும் அடுத்ததான மிகப்பெரிய சாதனைகள் என கூறி மீண்டும் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்க அமைப்பு, மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்க அமைப்பு மற்றும் இந்த நிகழ்வுகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். எனது பெயர் சைமோன் நடேஷன். நான் கபடி தமிழ்நாடு ஆஃபீஸில் பல வகையான நிகழ்வுகளில் பல பொறுப்புகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுடைய சிஓவா பயணித்து கொண்டிருக்கு. எல்லாரையும் சிறப்பாக அனைத்து குழந்தைகளையும் மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமாக மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நிறைய படைப்பாளிகளாகிய உங்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், இங்கே அமர்ந்திருக்காங்க. நாட்டில் நமது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் எந்த அளவுக்கு துரிதமாக, வேகமாக, நுணுக்கமாக பல சிந்தனையோடு இருப்பார்களோ அதே போன்று ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியும் கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். அவ்வளவு துரிதமாக, அவ்வளவு நுணுக்கமாக